இட்லி கடை ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க அருண்விஜய், ராதிகரன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். ரீசெண்டா நம்ம தனுஷ் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் அவருடைய ஆழ் மனதுக்குள்ள போய் நீங்க வந்து ஆக்டர் இல்ல சார், நீங்க வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ப வச்சிட்டாங்க போல இருக்கேன். ஏன்னா ராயன் படத்தை பண்ணாப்புல என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து நீக்கு அதை போடும்டா, ஐ மீன் அவனை கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து இந்த இட்லி கடை, இதுவும் ஆறி போன பண்ணு தான், மீன் ஆறி போன தோசைவே சொல்லுவேன், இட்லி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பழைய கதை. அதை எப்படி பண்ணி என்னத்த பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் April 10 குட் பேட் அக்லி கூட வர வேண்டியது அஃபீஷியலாகவும் சொல்லிட்டாங்க. ஆனால் தலை வந்தா தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தள்ளி வச்சுட்டாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஷூட்டிங்கே இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 30 நாள் ஷூட்டிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. படம் வந்து ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் அஜித் சார் கூட நம்ம போட்டி போட வேணாம், அதில் குறிப்பாக 2 படத்தையும் நம்ம ரெட் ஷைன் ரிலீஸ் பண்ணுறதுனால 2 படத்தை கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடையை தள்ளி வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடை படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. அதை ரீசெண்டாக அருண் விஜயமே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல, ஷூட்டிங்லாம் ஓவரு, தலை வந்தால் தள்ளி தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த படம் இப்போது தள்ளி போயிடுச்சு, April 10 வரப்போகிறதில்ல. அப்போ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ஒரு எக்ஸைட்டிங்கான தகவல் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. October 1 வேர்ல்டு வைடு இந்த இட்லி கடை படத்தை இப்போதைக்கு தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அதாவது ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், October 1 மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய ஒரு டேட்டா இந்த படத்துக்கு அமையுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா காந்தாரா படத்துடைய Chapter 1 இப்போதைக்கு அந்த டேட்ல தான் கொண்டு வர போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காந்தாரா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த டேட்ல இவங்க வராங்க. இவங்க என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.